சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான, அருமையான சுவையில ஒரு ஈஸியான சைட் டிஷ் ரெசிபி வெண்டைக்காய் வச்சு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு 1/4 கிலோ வெண்டைக்காய இது மாதிரி சின்ன சைஸா கட் பண்ணி எடுத்து, சூடான எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கங்க. ஒரு 2 ஈடா போட்டு பொரிச்சு எடுத்துக்கங்க. நல்லா வெண்டைக்காய் வெந்து பச்சை வாசனை போய் சுருங்கி வரணும். அந்த அளவுக்கு பொரிச்சு எடுத்து வெண்டைக்காய் எல்லாத்தையுமே ஒரு பிளேட்ல மாற்றி வச்சுக்கோங்க. நான் 2 ஈடா போட்டு பொரிச்சு எடுத்துருக்கேன். இது மாதிரி அதிக எண்ணெயில் பொரிக்கிறப்ப குழவழப்பு இல்லாமல் இருக்கும். இப்போ மிக்சர் ஜாரில் 2 பத்தை தேங்காய், 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து தண்ணி சேர்க்காம நல்லா மைய அரைச்சிட்டு வந்து மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர், 200 ml தயிர், அதே கப்பால் 1 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்லா திக்காக கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ வானலில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு வரமிளகாய், கடலைப்பருப்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு, கூடவே 10 சின்ன வெங்காயம், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான மல்லி, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதங்கினதும் இதை எடுத்து கலந்து வச்ச தயிரோட சேர்த்துக்கங்க. பொரிச்சு எடுத்த வெண்டைக்காய் சேர்த்து கலந்து எடுத்திங்கன்னா உடனடி சைட் டிஷ் ரெடி. சப்பாத்திக்கும் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.